நமச்சிவாய். இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறேன்னா, இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தர்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் பாடினார் இல்லையா. அந்த எரிபத்த நாயனார் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை தான் சொல்ல போகிறேன். வாழ்க்கை வரலாறில் முக்கியமாக நடந்த நிகழ்ச்சியை மட்டும் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எரிபத்த நாயனார் யார் அப்படின்னா, அவருடைய வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், சிவனடியார்களுக்கு ஏற்படக்கூடிய குறைகளை விரைந்து சென்று களையக்கூடியவர். அதனால தான் அவருக்கு எரிபத்த நாயனார் அப்படின்னு சொல்லி பேரே வந்தது. எரிந்து செல்வது, அதாவது எதையாவது ஒரு ஈட்டியவோ இல்லை வேற எதையோ நம்ம எரியிறோம் இல்லையா. போரில் பார்த்தீங்கன்னா ஈட்டி வேல் அதெல்லாம் எரிவாங்க. ஸோ எரியும் போது எவ்வளோ வேகமாக போகும், அந்த மாதிரி வேகமாக போய் பத்தி விடுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். துரத்துறதை தான் பத்தி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிவனடியார்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்களை துரத்தி விடக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு எரிபத்த நாயனார் அப்படின்னு இவருக்கு பேர். ஸோ அவ்வளோ வேகமாக போய் சிவனடியார்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்களை களையக்கூடியவர். அதனால் இவருக்கு எரிபத்த நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. அது மட்டும் இல்லை, இவர் கையில் ஒரு ஆயுதம் வச்சிருப்பார். மழு ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது மாதிரி மழு ஆயுதத்தை எப்போவுமே கையில் வச்சிருப்பாரு. ஏன்னா சிவனடியார்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுறதுக்காக இவர் எப்போவுமே கையில் மழு அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சிருப்பார். இவர் எந்த ஊரில் வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னால், சோழர்கள் காலத்தில் தலைநகரங்களில் ஒன்றாக இருந்த கருவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் தான் இவர் வாழ்ந்தார். இந்த ஊரில் திரு ஆநிலை அப்படிங்கிற ஒரு திருக்கோயில் இருந்தது. நம்மளுடைய சிவபெருமான் அவர்களுடைய திருக்கோயில் திரு ஆநிலை அப்படிங்கிற ஒரு கோயில். இந்த கோயிலில் தான் இவர் தினமும் சிவனை வழிபாடு பண்ணுறதும், அங்கே இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு தொண்டு பண்ணுறதும் எல்லாமே இவர் அந்த கருவூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் பண்ணிட்டு இருந்தார். இந்த கருவூர் அப்படிங்கிறது தலைநகரமாக இருந்த காரணத்தினால அங்கேயே சோழ மன்னருடைய கோட்டையும் இருந்தது. சோழ மன்னரும் அங்கே தான் பெரும்பாலும் தலைநகரத்தில் தான் இருப்பாங்க. ஸோ போர் அந்த மாதிரி விஷயங்களுக்காக வெளிநாடுகளுக்கு போகிறது, இல்லை வேறு ஏதாவது காரியங்களுக்காக வெளியூர்களுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட தங்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது தலைநகரமாக தான் இருக்கும். அதனால் பெரும்பாலும் சோழர் அப்படிங்கிறவர் சோழ மன்னன் அந்த கோட்டையில் தான் கருவூரில் தான் இருப்பாங்க. ஸோ எப்போவுமே இவங்க சிவனடியார்களுக்கு தொண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே அந்த ஊரில் சிவகாமி ஆண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். இந்த சிவகாமி ஆண்டாருக்கு என்ன வேலை அப்படின்னா, அவர் ஒரு சிறந்த சிவனடியார், சிவனை வழிபடக்கூடியவர். அவர் டெய்லி பண்ணுற ஒரு கைங்கரியம் என்ன அப்படின்னு சொன்னால், காலையில் எழுந்திரித்து நித்திய காரியங்களை எல்லாம் முடிச்சுட்டு குளித்து நீராடி எல்லாம் பண்ணிட்டு தூய்மையாக என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு நந்தவனத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் பறித்து, அதாவது சிவனுக்கு சாற்றக்கூடிய மலரா ரொம்ப அன்னைக்கு பூக்கக்கூடிய மொட்டா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான மலர்களையெல்லாம் பார்த்து அவர் ஆராய்ந்து, இது பறிக்கலாமா, இது சிவனுக்கு நம்ம சாற்றலாமா, மாலை கட்டி சாற்றலாமா இந்த பூவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவையே தேர்ந்தெடுத்து தான் அவர் பறிப்பாராம். அப்படி ஒரு நந்தவனத்துக்கு போய் அவர் பூ பறித்து பூக்கூடை ஃபுல்லாக நிரப்பிக்கிட்டு அவர் கோயிலுக்கு போவார். கோயிலில் உட்கார்ந்து அந்த பூக்களை எல்லாம் மாலையாக கட்டி அந்த மாலையை சிவபெருமானுக்கு சாற்றி அதை கண்குளிர பார்த்து தரிசனம் பண்ணி ஆராதனை பண்ணுறது தான் இவருடைய வேலையாக இருந்தது. இவர் டெய்லியும் பண்ணுற ஒரு கைங்கரியம் அதுதான். ஸோ இந்த சிவகாமி ஆண்டார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு நாளைக்கு இதே மாதிரி போய் நம்ம பூ பறித்து நம்மளுடைய கைங்கரிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சிவனை ஆராதனை பண்ணிவிட்டு நம்ம வருவோம், சிவபெருமானை வழிபட்டுட்டு நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக இவர் போகிறாரு. போகும்பொழுது எப்பொழுதுமே இவர்கிட்ட இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் நீராடி முழிச்சதுக்கப்புறமா போய் பூவை பறிக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய வாயில் ஒரு துணியை கட்டிப்பாராம். வாயில் கட்டிப்பார். அவருடைய மூச்சு அதெல்லாம் அந்த சிவபெருமானுக்காக பறிக்கக்கூடிய அந்த மலர்களில் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முகத்தில் சுற்றி துணியை கட்டிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது என்ன சொல்கிறது, நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, எச்சில் சாப்பாட்டில் வந்து கடவுளுக்கு படைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி சிவபெருமானுக்கு படைக்கக்கூடிய அந்த மலர்களில் இருக்கக்கூடிய வாசத்தை நான் வந்து மோந்துடக்கூடாது. என்னுடைய சுவாச காற்று அப்படிங்கிறது வந்து அந்த மலர்கள் மேலே பட்டுதுன்னா அது வந்து எச்சில் ஆகிடும். அது வந்து நம்ம சிவபெருமானுக்கு படைக்கக்கூடாதுன்ற அளவுக்கு அவர் வந்து யோசிச்சிருக்காரு. அதனால தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நீராடி முடித்ததுமே முகத்தில் வந்துட்டு வாயை கட்டுற மாதிரி ஒரு துணியை கட்டிட்டு தான் நந்தவனத்துக்கு போய் பூவே பறிப்பார். இது வந்து வழக்கமாக அவர் பண்ணுற ஒரு வேலை. ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் பூவெல்லாம் பறிச்சிட்டாரு. பூவை பறிச்சுட்டு நம்ம வந்து சொல்லுவோம்ல, பூக்குடலை அப்படிம்பாங்க, நீட்டமாக இருக்கும், ஓலையால் பின்னிருப்பாங்க. ஸோ அந்த பூக்குடலை ஃபுல்லாக பூ பறிச்சுட்டு வருவார். அதில் வந்து ஒரு கைப்பிடி மாதிரி ஒரு இதுவும் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு கம்பில் அந்த பூக்குடலை தொங்க விட்டுட்டு தோளில் போட்டுக்கிட்டு அவர் வந்து கோயிலை நோக்கி நடந்து வருவார். ஸோ இப்படி ஒரு நாள் வந்து போயிட்டு பூ பறித்து நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா, பட்டவர்த்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோழ மன்னருடைய பட்டத்து யானை அது வந்து நிறைய போர்களில் வந்து போய் எதிரிகளை வீழ்த்தி போரில் திறம்பட செயல்படக்கூடிய ஒரு யானை, மிகவும் மதம் பிடித்த ஒரு யானை. அது கிட்ட இருந்த பாகர்களாலேயே அதை வந்து அடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யானை. அந்த யானை அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஆற்றுல தான் போயிட்டு குளிப்பாட்டுவாங்க யானையெல்லாம். ஸோ ஆற்றுல போயிட்டு அவங்க வந்து அந்த யானையை குளிப்பாட்டி யானைக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணுவாங்க. மங்களகரமாக வந்து யானைகளுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க. நம்ம இப்போ கூட கோயிலில் வந்து பார்த்தோன்னா யானைகளுக்கு அந்த மாதிரியெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் பட்டத்து யானைகளுக்கும் அந்த மாதிரியெல்லாம் மங்களகரமான அலங்காரங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாகர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த யானையை வந்து ஆத்தங்கரை கூட்டு போய் அங்கே வந்து நல்ல நீராடி அது வந்து மங்களகரமாக வந்து அலங்காரம்லாம் பண்ணி முடித்தோடனே அது வந்து அந்த யானைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துருது. அதாவது எப்போவுமே யானையை வந்து நம்ம பார்த்தோன்னா நீர்நிலைகளுக்கு போச்சுன்னா யானைகள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அன்னைக்கு அந்த ஆத்தங்கரைக்கு போய் குளிச்சுட்டு வர்ற அந்த யானை மகிழ்ச்சியினால் ரொம்ப குதூகலிச்சுக்கிட்டு நல்லா துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு ஒரு மதம் பிடிச்ச யானை மாதிரி அது வந்து நடந்து வருது ரோட்டில். அதே தெருவில் தான் வந்துட்டு சிவகாமி ஆண்டாரும் வந்துட்டு பூவை பறிச்சுக்கிட்டு அந்த பூவை வந்து ஒரு கம்பில் வச்சு தோள் மேலே போட்டுக்கிட்டு அவர் நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த யானை வந்து ரொம்ப சந்தோஷத்தில் குதிச்சுட்டு வருதா, இல்லை மதம் பிடிச்சி வந்து ரொம்ப பாகர்களுக்கு கட்டுப்படாமல் வந்து ஓடி வருதா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியல. மக்கள் எல்லாம் வந்து இந்த யானையை பார்த்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. சிவகாமி ஆண்டார் ஒரு ஓரத்தில் நடந்து வந்துட்டு இருந்தாரு. இந்த யானை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அந்த பூக்குடலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பூ நிரப்பி இவர் வந்து தோல் மேலே போட்டு வர்றாரு இல்லையா, அதை தூக்கி அப்படி விசிறி அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்படி விசிறி அடித்த உடனே சிவகாமி ஆண்டாருக்கு வந்து ஒரே கவலையாக போயிடுச்சு. ரொம்ப வந்து அவர் வந்து ரொம்ப வயசானவர் வேற, அவரால் எதுவுமே பண்ண முடியாது. போகிற போக்கில் யானை வந்து என்ன பண்ணிடுச்சு, தும்பிக்கையால் அந்த பூவை பிடிச்சி விசிறி அடிச்சுட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து இவர் வந்து ஓடுறாரு, கையில் வச்சிருக்கிற அந்த கம்பை வச்சுக்கிட்டு ஓடி போய் அந்த யானை அடிக்கிறதுக்கு ஓடுறாரு. ஆனால் அந்த யானை அதுக்குள்ளே வந்து போயிடுச்சு. அதை வந்து போய் பிடிக்க முடியல இவரால். இவரோட வயது மூப்பு காரணமாக இவரால் ஓட முடியலை. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவர் ஓடி போய் பிடிக்க போகிற இடத்துல இவர் கால் இடறி கீழேயும் விழுந்துடுறாரு. ஸோ வயசான காலத்தில் கீழே விழுந்ததுனால அவருக்கு கோபமும் வேதனையும் அதிகமாக இருந்து அவர் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுச்சே இந்த யானை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்புறாரு, பயங்கர கத்துறாரு. அப்படி கத்திட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு நம்மளுடைய எரிபத்த நாயனார் அவர்கள் வர்றாங்க. அப்படி எரிபத்த நாயனார் அவர்கள் வந்தோடனே அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது ஓரளவுக்கு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வந்துட்டு சிவகாமி ஆண்டார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஃபுல்லாக வந்து வாயில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, இந்த யானை இப்படி பண்ணிருச்சே, இந்த யானை என்னுடைய பூவெல்லாம் கொட்டிருச்சே, இப்படி இந்த யானை என்னை இன்னைக்கு கைங்கரியம் பண்ண விடாமல் பண்ணிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. கத்திக்கிட்டு புலம்பிக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் சிவனடியார் அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம எரிபத்த நாயனார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட போய் கேட்குறாரு, என்னமோ நடந்திருக்கு, இந்த யானை ஏதோ வந்து பண்ணிடுச்சு, நம்மளுடைய சிவனடியாரை ஒரு யானை ஏதோ பண்ணிடுச்சு அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ அந்த யானையை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறது இவருக்கு ஒரு எண்ணமாக வந்துடுது. சரி, போயிட்டு சிவகாமி ஆண்டார்கிட்ட கேட்குறாரு, என்ன பண்ணுச்சு அந்த யானை அப்படின்னா,
நான் வந்து தினமும் இந்த மாதிரி பூ பறிச்சுட்டு போய் நான் அதை வந்து மாலையாக கட்டி சிவபெருமானுக்கு போடுறது தான் என் வாழ்க்கையில் இருக்க மிகப்பெரிய பாக்கியமாக நினச்சி டெய்லியும் நான் பண்ணிக்கிட்டு வரேன். இந்த யானை என்னடானா இன்னைக்கு என்ன அந்த கைங்கரியம் செய்ய விடாமல் பண்ணிட்டு இந்த மாதிரி பூக்கூடைய வந்து பறித்து எடுத்து தூக்கி விசிறி அடிச்சுட்டு போயிடுச்சு. அது துதிக்கையினால் இழுத்து தூக்கி அடிச்சுட்டு போயிடுச்சு. என்னால் இன்னைக்கு கைங்கரியம் பண்ண விடாமல் பண்ணிடுச்சு. இது என்ன பண்ணுறது அப்படின்றது மாதிரி அவர் புலம்புறாரு. அதை கேட்ட உடனே எரிபத்த நாயனார் எந்த பக்கம் போச்சு இது அந்த யானை அப்படின்னோடனே அவர் சொல்றாரு, இந்த தெரு வழியாக தான் அந்த யானை போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவர் கோபத்தில் கையில் மழு அப்படின்னு ஒரு ஆயுதம் வச்சுருப்பாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு போறாரு அந்த யானையை வந்து பழி வாங்கிறதுக்காக. எரிபத்த நாயனார் வந்து மிகவும் கோவக்காரர். அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா முன்னாடி யாருமே நிற்க முடியாது, அந்த மாதிரி கோவக்காரர் அவரு. அதுவும் சிவனடியாருக்கு ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அவருடைய கோவத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, அந்த அளவுக்கு அவருக்கு கோவம் வரும். அதனால அவர் என்ன பண்ணாரு, இந்த யானையை வந்து எப்படியும் கொன்று தீர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழு அப்படிங்கிற ஆயுதத்தை எடுத்துட்டு அவர் வந்து போறாரு. போய் அந்த யானை இன்னும் வந்து மதம் பிடிச்ச மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த யானை முன்னாடி போய் நின்று அந்த யானையுடைய துதிக்கையை வந்து வெட்டிடுறாரு. மழு ஆயுதத்தால அந்த யானையுடைய துதிக்கையை வந்து வெட்டிடுறாரு. துதிக்கையை வெட்டின உடனே அந்த யானைக்கு வலி தாங்க முடியல, ரொம்ப கத்திக்கிட்டு அது கீழே விழுந்து அப்படியே இறந்து போயிடுது. அதோட இவர் நிக்கல, கூட வந்த கோல்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்காரர்கள்னா கோலுன்னா வந்து தடி வச்சிருப்பாங்க, கம்பு அப்படிம்பாங்க. அதாவது அந்த யானையை கட்டுப்படுத்தக்கூடிய கம்பு வச்சிருக்கக்கூடியவங்க தான் கோல்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி வந்து ஒரு 3 கோல்காரர்கள் இருக்காங்க. யானை பாகர்களே 2 பேர் கூட இருக்கிறாங்க. நிறைய பாகர்கள் இருக்கிறாங்க, ஆனால் மெயினாக வந்து 2 பேர் வந்து யானை கிட்ட இருக்காங்க. ஒருத்தர் மேலே உட்காந்துருக்கான், ஒருத்தர் கீழே இருக்கிறான். சுற்றிலும் வந்துட்டு இந்த கோல்காரர்கள் அப்படிங்கிறவங்கலாம் நிற்கிறாங்க. இவங்க எல்லாரும் இருந்துமே அந்த யானையை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு யானை தான் அது. அது இஷ்டத்துக்கு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் எதுவும் பண்ணாமல் பாதகம் பண்ணாமல் அங்கேயும் இங்கேயும் வந்து அந்த யானையை விரட்டி 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 அரண்மனைக்கு கூட்டு போகிறது தான் இவங்களுடைய வேலையாக இருந்தது. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த யானை தான் வந்து பூக்கடையில வந்து தள்ளி விட்டுச்சு, இந்த பாகர்கள் என்ன பண்ணாங்க, இவங்களும் அதை வந்து கட்டுப்படுத்தாமல் இந்த மாதிரி ஒரு சிவனடியாருக்கு ஒரு தீங்கு செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, யானையோட தும்பிக்கையை கட் பண்ண அடுத்த நிமிஷமே அங்கே இருக்கக்கூடிய பாகர்களையும் அந்த கோல்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களையும் அதே மழு ஆயுதத்தால் வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி வெட்டி ஒரு 5 பேரை வந்து அந்த மாதிரி வெட்டி போட்டார். 2 பாகர்களை வெட்டி போட்டார். அது மாதிரி ஒரு 3 கோல்காரர்களையும் வெட்டி போட்டார். இவங்க இந்த ஆட்களெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சோன்னா மற்றவங்களாம் என்ன செஞ்சிட்டாங்க, அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. இவர் விட்டா எல்லாரையுமே வெட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் ஓடிட்டாங்க. கூட இருந்த மித்த பாகர்களும் மித்த கோல்காரர்களுமே வந்துட்டு ஓடி போயிட்டாங்க. அரண்மனை நோக்கி ஓடி போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள்கிட்ட செய்தியை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து பட்டவர்த்தனை யானையை நாங்கள் கூட்டு வந்துட்டு இருந்தோம், அப்போ வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அதோடைய துதிகையை வெட்டி அதை கொன்னுட்டாரு. அதை கொன்னதோட மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாகர்களையும் கோல்காரர்களையும் கூட அவர் வந்து கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே காவலர்களுக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா எப்படா நடந்தது, யார் வந்தாங்க, இங்கே ஏதாவது வெளியில இருந்து ஏதோ பகைவர் யாரோ உள்ளே வந்துட்டாங்க போல இருக்க நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நேர மன்னர்கிட்ட போய் அரசவையில் போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. யார் வந்தாங்க என்னன்னு தெரியலமான்னா இந்த மாதிரி பட்டவர்த்தனம் யானையை வந்து கொண்டுட்டாங்களாம், நம்மளுடைய பகைவர்கள் யாரோ வந்து நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காவலாளர்கள் வந்து போய் சொல்லிடுறாங்க. பகைவர்கள் நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்ட உடனே மன்னர் வந்து சும்மா இருப்பாரா, அவர் வந்து பயங்கர கோபத்தோடு எந்திரிச்சு அவருடைய குதிரையில் ஏறி எங்கே இருக்கா அந்த பகைவன், நான் வந்து இங்கேயே வந்து போர் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு அவர் குதிரையில் ஏறி கடன்னு போகிறாரு. எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போகிறாரு. அப்படி போகும்பொழுது மீதி இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் சும்மா இருக்க முடியாது. அரசரே எந்திரிச்சு குதிரையில் ஏறி போர் செய்ய போகிறேன்னு போகும்பொழுது அவர் தனியாக அனுப்ப முடியாது இல்லையா. உடனே வந்துட்டு எல்லா படைகளுக்கும் வந்து செய்தி அனுப்புகிறாங்க, எல்லாரும் படையும் கிளம்பி வா, எல்லா படையும் இப்போ வந்து அரசர் போகிற இடத்துக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் எல்லாருமே எல்லா படையும் திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திரட்டிக்கிட்டு படை, அதாவது இந்த 4 வகை படைகள்னு சொல்லுவாங்க, இந்த 4 வகை படைகளும்
உடனே வந்து போருக்கு தயாராகி அந்த மன்னர் போறாரு இல்லையா, அதே பாதையில மன்னருக்கு பின்னாடி இவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய படையே அங்கே வந்துட்டு இருக்குது. தடப்புடல சத்தம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது. குதிரைகள் ஒரு பக்கம், யானைகள் ஒரு பக்கம், காலாட்படை ஒரு பக்கம் நடந்து வருது. எல்லாருமே வந்து பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு அரசர் பின்னாடி வந்து வர்றாங்க. இப்போ அரசர் அந்த பட்டவர்த்தனம் யானை இறந்த இடத்துக்கு வந்துட்டாரு. பார்க்குறாரு, பட்டவர்த்தனம் யானைக்கு துதிக்கை வந்து கட்டாயிருக்கு, யானை இறந்து கீழே கிடக்குது. அதை சுற்றி 5 பாகர்களும் கொல்லப்பட்டு கிடக்குறாங்க. அது பக்கத்துலேயே நம்மளுடைய எரிபத்த நாயனாரும் நின்றுட்டு இருக்காரு கையில் மறு ஆயுதத்தோட. பார்க்கும்பொழுது இவருக்கு மன்னருக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ இத்தனை பேர் செத்து கிடக்குறாங்க, பக்கத்தில் இவர் ஒருத்தர் தான் நிற்கிறாரு, இவர் தான் கொன்னிருப்பாரா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை, இவரை பார்த்தா சிவனடியார் மாதிரி தெரியுது, இவர் இந்த மாதிரி பாதகமான செயலெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ யார் தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அரசர் அங்கே இருக்கக்கூடியவங்கள சுற்றி இருக்கிறக்கூடியவங்கள வந்து கேள்வி கேட்குறாரு. யார் இந்த மாதிரி இந்த காரியத்தை பண்ணது, யார் வந்து யானையை கொன்னது, என் பகைவர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் பகைவரை வந்து நான் இப்போவே போர் செய்து அந்த பகைவரை வந்து வென்று விடுவேன் அப்படிங்கிற மாதிரி அரசர் வந்து அப்படியே கத்துறாரு. கத்துனோன்னு பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த பாகர்கள்லாம் ஓடி போனாங்களே, அவங்கள ஒருத்தங்க அங்கே வந்து நிற்கிறாங்க. அவங்க தான் வந்து பதில் சொல்கிறாரு. பதில் சொல்கிறது என்ன சொல்கிறாரு, இந்த நிற்கக்கூடிய இந்த சிவனடியார் தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு, அவர் தான் கையில் மழு ஆயுதத்தோடு நிற்கிறாரு அரசா, அவர் தான் வந்து இதெல்லாம் வந்து கொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகர்களில் ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவருக்கு வந்து அரசரால் நம்பவே முடியல. ஒரு சிவனடியார் எப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு அடுத்த நிமிஷம் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒரு சிவனடியார் சிவத்தொண்டு புரியக்கூடியவர், அவ்வளோ அமைதியாக இருக்கக்கூடியவர், அவ்வளோ அருள் நிறைந்தவர், நம்மளுடைய யானையை வந்து கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்ம யானை இவருக்கு எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருக்கோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன தவறு செஞ்சிருந்தா இவர் வந்து இப்படி சாதுவாக இருக்கக்கூடிய ஒரு சிவனடியார் வந்துட்டு நம்மளுடைய யானையை கொலை பண்ணியிருப்பாங்க, ஐயோ என்ன தப்பு பண்ணிச்சோ தெரியலையே, இப்படி ஆயிடுச்சு, என்ன தப்பு இவருக்கு வந்து என்னென்ன நடந்துச்சோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் பயந்து குதிரையிலிருந்து இறங்கினார். ஏன் பயந்து இறங்கினாரு, சிவனடியாருக்கு என்னுடைய யானை ஏதோ தப்பு பண்ணிருச்சு அப்படிங்கிறதுனால பயந்து யானை அந்த குதிரையிலேருந்து இறங்கி வர்றார். குதிரையில் தான் வந்தார், குதிரையிலேருந்து இறங்கிட்டார். இறங்கி வந்து எரிபத்த நாயனாரை கும்பிட்டு உட்காந்து கும்பிட்றாரு. கும்பிட்டு நீங்கள் வந்து என்னை மன்னிக்கணும், என்னுடைய யானை வந்து உங்களுக்கு என்ன தவறு செஞ்சதோ எனக்கு தெரியாது, இது வந்து மிகப்பெரிய தவறு செஞ்சிருந்ததுனால தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி அதை வந்து கொன்று இருக்கீங்க, அது வந்து எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அப்படி என்ன தவறு என்னுடைய யானை பண்ணிச்சு அதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அரசனுக்கு என்னன்னா இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தவறு செஞ்சுருக்கு யானை அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் என்ன தவறு அப்படின்னு தெரிஞ்சாதான் அதுக்கு என்ன தண்டனை தனக்கு தானே கொடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் அரசன் வந்து யோசிக்கிறாரு. அதுக்காக தான் என்ன தவறு செஞ்சதுன்னு கேட்குறாரு. அதுக்கு எரிபத்த நாயனார் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சிவனடியார் வந்து ஒரு மாலை தொடுத்து சிவனுக்கு சாற்றுவதையே வந்து தன்னுடைய தொண்டாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிவனடியாருடைய பூக்கூடையை பிடுங்கி விசிறி அடித்து விட்டு இந்த யானை வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொன்ன உடனே வந்து அரசருக்கு வந்து பயங்கர ஒரு மாதிரி கவலையா போயிடுது. என்னுடைய யானையால் ஒரு சிவனடியாருடைய கைங்கரியம் இன்னைக்கு நின்றுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு எரிபத்த நாயனார்கிட்ட, இங்கே பாருங்க, இது என்னுடைய பட்டத்து யானை, இது என்னுடைய யானை, இது வந்து என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, அதனால இதை நீங்கள் யானையை கொன்னது மட்டும் வந்து போதாது, இந்த யானைக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் நான், என்னையும் நீங்கள் கொல்லணும், அப்போதான் வந்து அது செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உடனே தன்னுடைய உடைவாளை உருவி எடுத்து கீழே இருந்து மேல் நோக்கி அந்த ஏன்னா கீழே உட்காந்து தானே அவர் வந்து வணங்குறாரு எரிபத்த நாயனார், அந்த இதில் இருந்துட்டு மேலே வந்து அவருடைய உடைவாளை எடுத்து எரிபத்த நாயனார் கிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் உடனே என்னுடைய தலையை கொய்து விடுங்கள், அதுதான் வந்து இதுக்கு வந்து சரியான தண்டனையாக இருக்க முடியும், இது வந்து யானையை கொன்னது மட்டும் பத்தாது, அதுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் நான், என்னையும் கொன்னாதான் வந்துட்டு அந்த சிவனடியாருக்கு ஏற்பட்ட ஒரு இடைஞ்சலுக்கு சரியான தண்டனை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடைவாளை எடுத்து நீட்டுறாரு.
அப்படி நீட்டினோடனே எரிபத்த நாயனாருக்கு ஒரு மாதிரி இதாயிடுச்சு. என்ன அப்படின்னா, நான் வந்து சிவனடியாருக்கு இந்த யானை வந்து இடைஞ்சல் பண்ணுது, நான் யானையை வந்து கொன்னுட்டேன். ஆனால் ஒரு அரசன் அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, தன்னுடைய உடைவாளை எடுத்து கொடுத்து நீ யானையை கொன்னது மட்டும் பத்தாது, அதுக்கு தலைவன் நான் தான், என்ன கொன்னாதான் அது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்கிறானே, இந்த விஷயங்களெல்லாம் நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்து எரிபத்த நாயனார் யோசிக்கிறார் தனக்குள்ளேயே. யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திரும்பவும் அரசன் சொல்கிறா, என்னுடைய தலையை நீங்கள் கொய்தே ஆக வேண்டும், உங்களுடைய திருக்கலங்களால் வந்து என்னுடைய தலையை கொய்து விடுங்கள். ஏன்னா அவர் யாருமே மழு ஆயுதம்னு ஒன்று வச்சுருந்தார். அதை பற்றி அரசன், இந்த மழுவுனால என்னை வந்து கொல்றது வந்து சரியாக இருக்காது, இந்த வாள்னால என்னை நீங்கள் கொல்லணும், அதுதான் சரியாக இருக்கும்னு தான் தன்னுடைய உரைவாளை வந்து எடுத்து கொடுக்குறான். கொடுக்கும் பொழுது அதை வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு நிமிஷம் எரிபத்த நாயனார் யோசிக்கிறார். இப்போ நம்ம இந்த வாளை வாங்கலைன்னா அவனே அந்த வாளை எடுத்து அவன் தலையை வெட்டிக்க போகிறான் அப்படின்னு பயந்துட்டு எரிபத்த நாயனார் வந்து என்ன செய்கிறாரு, உடனே அந்த வாளை வந்து கையில் வாங்கிடுறாரு. வாங்கின உடனே அரசன் தன்னுடைய தலையை குனிந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என் தலையை வந்து வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சு நிற்கிறாரு அரசர். இவர் வந்து கையில் உரைவாளோட நிற்கிறாரு. உடனே எரிபத்த நாயனார் சொன்னார், நான் உங்களை வெட்டுறதுக்கு இது வாங்கலை, நான் வந்து உங்களை காப்பாற்ற தான் வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த சொல்ல முடியாது. அப்போ வந்து ஒரு நிமிஷம் வந்து இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அரசனே நம்ம முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நிற்கிறானே, இவனை வந்து நம்ம கொண்டுட்டா அது எவ்வளோ பெரிய பழியாக போயிடும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு, ஒருவேளை நம்ம வந்து இவரை வந்து இங்கே வந்து குனிய வச்சது நான் பண்ண தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு எரிபத்த நாயனார், ஒரு நிமிஷம் யோசிச்சு அந்த உடைவாளை கொண்டு அவருடைய தலையவே கொய்துக்க போறாரு. அவருடைய தலையை வெட்டிக்கிறதுக்காக வாளை வீசி அவருடைய தலையை வெட்ட போறாரு. ஒரு நிமிஷம் இதை பார்த்த அரசன் வந்து பதறி போய் எந்திரிச்சு உடனே அவருடைய கையவும் ஒரு கையால் வாளையும் சேர்த்து இழுத்து பிடிக்கிறான். இது என்ன பாவம் நீங்க செய்ய போறீங்க, இதுக்கு இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா என் மேல தானே பழி விழும், ஒரு சிவனடியாரை கொலை பண்ணிட்டேங்கிற பழி எனக்கு வந்துருமே, இந்த மாதிரி வந்து நான் யோசிக்கவே இல்லையே, ஏன் இப்படியெல்லாம் நீங்க பண்றீங்க, ஏன் தலையில நீங்க கொய்து போடணும், உங்க தலையை நீங்க வெட்டிக்க போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அரசன் படபடப்பா பேசுறான். அப்போ எரிபத்த நாயனார் சொல்கிறாரு, இல்லை அரசே, இது வந்து யானையை வந்து ஒரு தவறு செஞ்சிடுச்சு, அதுக்கு நான் வந்து தண்டனை கொடுத்துருக்கேன், அதுக்கு வந்து வருந்தி நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுடைய உடைவாளை எடுத்து கொடுத்து உங்கள் தலையை கொய்ய சொல்கிறீங்களே, இந்த அன்புக்கு முன்னாடி என்னுடைய அன்பு ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து சிவனடியார்கள் மீதும் சிவபெருமானின் மீதும் வைத்திருக்கக்கூடிய பக்தியை பார்க்கும் பொழுது என்னுடைய பக்தி ஒன்றுமே இல்லை, நான் வந்து பெரிய ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எரிபத்த நாயனார் சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி அந்த உடைவாளை வச்சுக்கிட்டு தலையை வெட்டாதீங்க அப்படி இப்படின்னு இவங்க தடுக்கும் பொழுது அவர் வந்து சமாதானம் சொல்லிக்கிட்டும் இருக்கிறாரு. இப்படி இருக்கும் பொழுது வானத்துல வந்து ஒரு அசரீரி கேட்குது. அந்த அசரீரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இருவருமே வந்துட்டு சிவபெருமான் மேலேயும் சிவனடியார் மேலேயும் அளவு கடந்த பக்தி வச்சிருக்கீங்க, அந்த பக்தி வந்து ஊருக்கெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு, அதாவது உங்களுடைய பக்தியை உலகறிய செய்யத்தான் இன்று இந்த யானை அந்த பூக்குடலை எடுத்து சிதறி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி சொல்லிட்டு விட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அசரீரி கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வந்துட்டு தன்னுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, சுற்றி பார்க்குறாங்க. அந்த அசரீரி கேட்ட மறு நிமிஷம் என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் கொன்று போட்டார்லேயே யானை பாகர்கள் கோல்காரர்கள் அப்படின்னு சேர்த்து யானையோட சேர்த்து 6 பேர் ஆச்சு. ஸோ அந்த 6 பேரும் வந்து என்னன்னா அப்போ சும்மா தூங்கி எந்திக்கிற மாதிரி அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. அதாவது இவர் வெட்டி கொலை பண்ணி போட்ட 5 மனிதர்களும் ஒரு யானையும் சேர்த்து தூங்கி எந்திக்கிற மாதிரி எந்திரிச்சு நிற்கிறாங்க. இவங்க எந்திரிச்சு நிற்கிற அதே நேரம் அந்த சிவகாமி ஆண்டாருடைய பூக்குடலையும் கீழே சிந்தின பூவெல்லாம் மறைஞ்சி எல்லாமே அவங்களுடைய பூக்குடலையில் பூ நிறைஞ்சு இருக்கு. நல்ல ஃப்ரெஷ்ஷான பூ, நல்ல வாசனையான பூ வந்து அவங்களுடைய பூக்கடலையில் நிறைஞ்சிருக்கு. ஸோ இதை பார்க்கும்பொழுது ஊர் மக்கள்லாம் வந்துட்டு இவர் 3 பேருமே சிவபெருமானின் அருளை பெற்றவர்கள், அதாவது யாரு, சிவகாமி ஆண்டார்,
அப்போ அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சோழ மன்னன் மற்றும் நம்மளுடைய எரிபத்த நாயனார் இவர்கள் 3 பேருமே சிவனுடைய அருளை நிறைவாக பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா மன்னர் அவருடைய வழியில் எப்போவுமே ஆட்சி பண்ணுற மாதிரி அவர் அன்னைக்கு அரண்மனைக்கு சென்று ஆட்சி நடத்தினார். இதில் என்ன அப்படின்னா திரும்பி அரண்மனைக்கு போகும் பொழுது எரிபத்த நாயனார் ஒரு விஷயம் சொல்கிறாரு. நீங்கள் வரும்போது குதிரையில் வந்தீங்க, நீங்கள் போகும்பொழுது இந்த யானை உயிர் பெற்று விட்டது, சிவனுடைய அருளால் இந்த யானை திருப்பியும் உயிர் வந்திருக்கு, இந்த யானை மீது ஏறி நீங்கள் திரும்பவும் அரண்மனைக்கு போய் உங்களுடைய ஆட்சியை நீங்கள் தொடரணும். இதுதான் என்னுடைய சிவ அடியாராக என்னுடைய விருப்பம் இதுதான். இதை நீங்கள் பண்ணீங்கன்னா சிவபெருமானுடைய அருள் எனக்கு நிறைவாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் பரிபூர்ணமாக நம்புவேன். இன்னும் சிவனடியார்களுடைய தொண்டு நான் சிறப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சிவனடியாரே சொன்னதுக்கப்புறம் சோழ மன்னன் அதை தட்டவா போகிறாங்க? கிடையவே கிடையாது. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையில் தான் வந்த குதிரையை விட்டு அங்கே இருக்கக்கூடிய பட்டவர்த்தனம் அப்படிங்கிற ஒரு யானை உயிர் பிழைத்த அந்த யானை மீது ஏறி அரண்மனைக்கு போய் அவருடைய ஆட்சியை சிறப்பாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சம்பவம் தான் இந்த எரிபத்த நாயனார் அவர்கள் நம்மளுடைய அடியார்களில் ஒருத்தராக 63 நாயன்மார்களில் ஒருத்தராக வருவதற்கு நம்மளுக்கு காட்டப்பட்ட ஒரு சம்பவம் இதுதான். இந்த சம்பவத்தின் மூலமாகத்தான் அந்த 63 நாயன்மார்களில் இவர் ஒருத்தராக இருக்க போகிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது. அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா எரிபத்த நாயனார் அடிப்படையிலேயே அவருக்கு கோபம் அதிகமாக இருக்கும், போர்க்குணமும் அவருக்கு அதிகமாக இருந்தது. அதனால இவர் இந்த பூ உலக வாழ்க்கையை முடித்ததுக்கு அப்புறமா சிவலோகத்துக்கு போய் அங்க பூத கணங்களுக்கு தலைமை ஏற்கக்கூடிய ஒரு பொறுப்பு எரிபத்த நாயனாருக்கு வழங்கப்பட்டது. 63 நாயனார்கள்ல பூதகணங்களுக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய ஒருத்தர் யாரு அப்படின்னு கேட்டா நம்மளுடைய எரிபத்த நாயனார் அவர்கள் தான். இதுல இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம தான் சிறந்த அன்பை வைத்திருப்போம் அப்படிங்கிறது கிடையாது. கடவுள் மேல வச்சிருக்கக்கூடிய பக்தி எல்லாருக்குமே அது தோணும். இப்போ எனக்குமே தோணும், நான் தான் சிறந்த பக்தி, நான் தான் சிவபெருமான் மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருக்கேன், அளவு கடந்த பக்தி வச்சுருக்கேன்னு எனக்குமே தோணும். அப்படி கிடையாது. எல்லாருமே வச்சிருக்கிற பக்தி அப்படிங்கிறது சமமானது தான். எல்லாருமே அதிகமான பக்தியை தான் சிவபெருமான் மீது வச்சுருக்கோம். ஒரு தடவை சிவபெருமான் நம்ம தலையில் ஏற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்நாள் ஃபுல்லாக அது இறங்கவே இறங்காது. அது மட்டும் கிடையாது, சிவனை நம்ம நினைப்பதற்கே பல ஜென்மங்களை கடந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லட்சக்கணக்கான ஜென்மங்களை கடந்து வந்தாதான் சிவபெருமானை பற்றி நம்ம நினைக்கவே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய சிவபுராணத்தில் வந்த மாதிரி தான், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அதுதான் எல்லாருக்குமே நடக்கும். ஸோ நம்ம வச்சிருக்க பக்தி தான் பெருசு அப்படிங்கிறத நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வரலாறுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லார் பக்தியுமே ஒன்று தான், கடவுளுக்கு எல்லாருடைய பக்தியுமே ஒன்று தான். பக்தின்னு இருந்தாலே போதும், அதுக்கு பின்னாடி எல்லா நல்ல குணங்களும் வந்துடும். பக்தி இருந்தாலே போதும், பயம் இருந்தாலே போதும், நம்ம எந்த தவறுமே செய்ய மாட்டோம். அது பக்தி அப்படிங்கிறது ஒரு மிக சிறந்த ஒரு விஷயம். எல்லார் பக்தியுமே ஒரே அளவு தான். நான் தான் பக்தியில் பெரியவன், நீ தான் பக்தியில் பெரியவன் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ அதை உணர்த்துறதுக்காக தான் இந்த வரலாறு நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் நம்ம படித்து சிவபெருமானை அருளை நம்ம எல்லாரும் பரிபூர்ணமாக பெற்று சிவபெருமானுடைய பாதத்தில் சென்று நம்மளுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிற அளவுக்கு நம்மளுடைய பக்தியை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நமச்சிவாய்.